வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். MA4151 பேப்பர்ல யூனிட் 5 மல்டிவேரியட் அனாலிசிஸ் ரிலவெண்டா நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸா நம்ம 2 or 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூட்டி தான். ஒருவேளை எக்ஸாம்ல இந்த பேட்டர்ன்ல क्वेश्चन கேட்டாலும் நம்ம வொர்க் அவுட் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா given random vector x dash equal to x1 x2 up to x5. so for 5 termsக்கு ஒரு வெக்டார் டிஃபைன் பண்றாங்க with mean vector mu x dash equal to 2 4 minus 1 3 0. so mu ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, மீன் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க and variance covariance matrix sigma x equal to நமக்கு ஒரு 5/5 மேட்ரிக்ஸ்ல மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 4 1 minus 1 minus 1/2 minus 1/2 0 minus 1 3 1 minus 1 0 1/2 1 6 1 minus 1 minus 1/2 minus 1 1 4 0 and last value was 0 0 minus 1 0 2. இந்த மாதிரி ஒரு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் இன்ட்டு ஸோ ரெண்டு ஆர்டராக உங்களை பிரிக்க சொல்லியிருக்காங்க. x1 x2 x3 x4 x5. ஃபர்ஸ்ட் வேல்யூ x1ங்கிறதும் செகண்ட் x2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. லெட் a which is equivalent to 1 minus 1 1 1 இந்த மாதிரி a மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க and b equivalent to 1 1 1 1 1 minus 2 and consider the linear combination ax of 1 and bx of 2. ஃபர்ஸ்ட் வேல்யூ ax of 1 bx of 2 நம்ம லீனியர் காம்பினேஷனாக பார்த்துக்கணும். ஃபைண்ட் அவுட் ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. e of x of 1ஓட வேல்யூ என்ன, e of ax of 1ஓட வேல்யூ என்ன, கோவேரியன்ஸ் ஆஃப் x of 1, கோவேரியன்ஸ் ஆஃப் ax of 1, e of x of 2, e of bx of 2ங்கிற வேல்யூ என்ன, கோவேரியன்ஸ் ஆஃப் x2க்கு என்ன, கோவேரியன்ஸ் ஆஃப் bx2னா என்ன, கோவேரியன்ஸ் ஆஃப் x1 அண்ட் x2 ரெண்டு கம்பைண்டாக இருந்தால் எப்படி, அடுத்து ax1 bx2ஓட வேல்யூ என்ன தனித்தனியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் அ சிம்பிள் கொஷின், பட் நமக்கு டீட்டெயிலில் நிறைய பார்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்ளத்தில் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏபி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த ஆர்டர்லலாம் எப்படி ஆன்சர் பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனில் ஸ்டார்ட் பண்ணுறது கிவன் டேட்டாஸ்லாம் எடுத்து எழுதுவோம். ஸோ ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன, பியோட மேட்ரிக்ஸ் என்ன, கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் என்னங்கிறத ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க. மீன் வேல்யூவும் கோட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லீனியர் காம்பினேஷனாக ஏஎக்ஸ் ஆஃப் 1 என்ன, பிஎக்ஸ் ஆஃப் 2 என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கடுத்து தான் நம்மளால் சப்டிவிஷன்ஸ்லாம் கேல்குலேஷன் பார்க்க முடியும். ஸோ ஏஎக்ஸ் ஆஃப் 1னா நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணது 1 minus 1 1 1. அடுத்து பார்ட்டிஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் பிரித்தது x1 அண்ட் x2 இந்த ஆர்டரில் தான் நம்ம பிரிச்சிருக்காங்க. கிவனில் கொஷினில் இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளை பண்ண என்ன வந்திருக்கலாம், x1 minus x2 ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் x1 plus x2 இதுதான் நமக்கு ax of 1 கிடைக்கும். இதே மாதிரி இப்போ bx of 2 பார்த்தீங்கன்னா bங்கிற மேட்ரிக்ஸோட டேட்டா 1 1 1 1 1 minus 2, x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x3 x4 x5 ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம செகண்ட் ஆர்டராக பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம். ஸோ இங்கே x1 x2 எடுத்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் x3 x4 x5 வரும். இதை நம்ம ஆர்டராக மாற்றணும்னா என்ன வந்திருக்கலாம், x3 plus x4 plus x5. செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா x3 plus x4 minus 2 x5ங்கிற ஆர்டராக வந்திருக்கு. திஸ் இஸ் அவர் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் bx of 2. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கடுத்து சப்டிவிஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது e of x of 1ஓட வேல்யூ பார்க்குறாங்க, எக்ஸ்பெக்டட் வேல்யூ பார்க்கணும். ஸோ e of x of 1னா e இன்ட்டு x1ங்கிறதுக்கு நம்ம பார்ட்டிஷனாக பிரித்தது x1 அண்ட் x2 இந்த வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ e of x1 e of x2 நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான வேல்யூவை நம்ம கிவன் டேட்டாலேருந்து தான் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ வேணா மீன் வேல்யூ தான் நம்ம கோட் பண்ணுற போகிறோம். ஸோ மீன் வேல்யூ நம்ம இங்கே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்க முடியும், mu x டேஷ்ங்கிறதுலேருந்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, செகண்ட் வேல்யூ 4. திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ 2 and 4ங்கிறது தான் நம்ம ஏங்கிற பார்ட்டுக்கு ஆன்சராக எழுத முடியும். அடுத்து இதுக்கு நீங்கள் காம்பினேஷனாக மாற்றணும்னா e of a of x1 கேட்குறாங்கன்னா e of a of x1 வேல்யூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இந்த பார்ட்டை தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. தட் இஸ் x1 minus x2 x1 plus x2. ஃபஸ்ட்டே நம்ம கிவனுக்கு அடுத்து இந்த கேல்குலேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ax1ஓட வேல்யூ. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை நீங்கள் எக்ஸ்பெக்டட் வேல்யூலேருந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா mu1 minus mu2 mu1 plus mu2 எழுதிக்கலாமா. இப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும், கிவன் டேட்டாவில் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். mu1 வேல்யூ 2 mu2 வேல்யூ 4. அப்போ 2 minus 4 அடுத்து கீழே 2 plus 4. இப்போ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 minus 4னா -2, 2 plus 4னா 6. நமக்கு இந்த மெத்தடில் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்க்கணும். இதுக்கு ஏற்றபடி இதை ஈக்குவலண்ட்டாக மாற்றி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இது பி பார்ட்டோட ஆன்சர். சி பார்ட் பாருங்க, கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் x1 அப்படின்னா எப்படி பார்க்குறதுனா, கோவேரியன்ஸ்னால் நமக்கு தெரியும் நோட்டேஷன் இந்த ஆர்டரில் தான் எழுதணுங்கிறது. இப்போ 2 பார்ட்டிஷன் x1 x2 ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு 2/2 மேட்ரிக்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ சிக்மா 1 1 சிக்மா 1 2 இங்கே 2 1 எழுதினாலும் சரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 1 or 1 2 எழுதிக்கலாம். சிக்மா 2 2
இந்த வேல்யூ எல்லாமே நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்து எழுதணும். ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு இந்த டேட்டா. ஸோ இதில் நீங்கள் டேட்டா எடுத்தீங்கன்னா சிக்மா 1 இந்த வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும், சிக்மா 1 ஆர் 2 இந்த வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும், சிக்மா 2 வேல்யூ 3. ஸோ இதை ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு வர மேட்ரிக்ஸ் 4 -1 -1 3. ஸோ இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அது கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து அந்தந்த டேட்டா மட்டும் எடுத்து எழுதுனா நமக்கு இந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் x1. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் x1 இந்த பார்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதை கோவேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணுங்கிறப்ப கோவேரியன்ஸ் ஆஃப் x1 - x2 செகண்ட் ஆர்டர் x1 + x2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூவில் மாற்றி நம்ம ஃபைனல் ஆன்சர் பார்க்கணும். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூவில் மாற்றினீங்கன்னா E ஆஃப் x1 - x2 - μ1 - μ2. ஸோ நம்ம இந்த ஆர்டரில் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கீழே இதே செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா x1 + x2 அந்த x1 + x2 - μ1 + μ2. என்ன வேல்யூ எழுதிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம மியூ வேல்யூக்கு எழுதணும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதுகிற மாதிரி எழுதுவோம். ஸோ x1 - x2 - μ1 - μ2 இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம சீன் எடுத்துக்கிட்டோன்னா இது சி டிரான்ஸ்போஸாக நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டடாக கம்பைன் பண்ணலாம். ஸோ கம்பைன் பண்ணிங்கன்னா x1 - μ1 - x2 - μ2. ஸோ பேஸ்ட் ஆன் ரிசல்ட்டில் நம்ம கம்பைன் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னாலும் x1 - μ1 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் அடுத்து x2 - μ2. இந்த ஆர்டர் அப்படியே நம்ம இதே மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ மாற்றி எழுதிங்கன்னா x1 - μ1 - x2 - μ2. இங்கே எழுதுனீங்கன்னா x1 - μ1 ப்ளஸ் x2 - μ2. ஸோ இந்த ஆர்டர் வைஸ் நாம் எல்லாத்தையுமே மாற்றி எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்திங்கன்னா x1 - μ1 இங்கே x1 - μ2 அடுத்து x2 - μ2 இங்கே x2 - μ2 தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்படி எழுதுனீங்கன்னா நமக்கு வர ஆன்சர் x1 - μ1² + x2 - μ2² மைனஸ் 2 டைம்ஸ் x1 - μ1 x2 - μ2. நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும், ஸ்கொயர் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். அதுக்கடுத்த வேல்யூவாக இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் வேல்யூவாக எடுப்பீங்க. ஸோ செகண்ட் வேல்யூவாக எடுத்திங்கன்னா இது a - b இங்கே a + bன்னு இருக்குது. ஸோ a - b a + b இருந்தால் a² - b² எழுதிக்கலாமா? அப்போ x1 - μ1² - x2 - μ2². இதே மாதிரி தான் அடுத்த பாட்டு செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலும் x1 - μ1 x2 - μ2. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ இது a + b இது a - bயில் எடுத்திங்கன்னா a² - b² எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ a² - b² எழுதுனீங்கன்னா இது a இது b-ஆக எடுத்து எழுதணும்னா x1 - μ1² - a² - b² வேல்யூ x2 - μ2². அடுத்து செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே x1 - μ1 வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ஆர்டரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 - μ1² ப்ளஸ் x2 - μ2² ப்ளஸ் 2 டைம்ஸ் x1 - μ1 x2 - μ2. நீங்கள் நிறுத்தி நிதானமாக இதை ஒர்க் அவுட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இப்போ இதை நோட்டேஷனுக்கு மாற்றுங்க. எக்ஸ்பெக்டருங்கிறப்ப இ-ஆஃபை உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டெப் எழுதி இருந்திருக்கலாம், எழுதிட்டு நம்ம மாற்றினாலும் சரி. இப்போ இதை மாற்றினா என்ன வந்திருக்கலாம், இங்கே 1 1 இருக்குது. அப்போ நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆர்டராக எழுதுனா சிக்மா 1 1 இங்கே 2 2 அப்போ சிக்மா 2 2 மைனஸ் 2 டைம்ஸ் இங்கே 1 and 2 எக்ஸிஸ்ட் ஆனதுனால 1 2ன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 1 1ல் இருக்கிறதுனால சிக்மா 1 1 இங்கே 2 2ல் இருந்ததுன்னா சிக்மா 2 2. அடுத்து இங்கே 1 1ல் இருந்தால் சிக்மா 1 1 இங்கே 2 2ல் இருந்ததுன்னா சிக்மா 2 2. இங்கே வேல்யூ 1 1 இருந்தால் சிக்மா 1 1 2 2ல் இருந்தால் சிக்மா 2 2 ப்ளஸ் 2 இன்ட்டு சிக்மா 1 and 2. இப்போ இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு கிவன் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கணும். ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு 5x5 மேட்ரிக்ஸ். அதில் இந்தந்த பொசிஷனில் என்னென்னக்கா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இந்த மாதிரி வேல்யூலாம் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர மேட்ரிக்ஸ் 9115. இதுதான் நமக்கு இந்த டி ஆப்ஷனாக இருக்க கோவேரியன்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் x1ஓட வேல்யூ. ஸோ இந்த பார்ட்டு எவ்வளோ அழகாக எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதுக்கடுத்து கோவேரியன்ஸ் வேல்யூ அதுக்கடுத்து ஏ ஆஃப் எக்ஸோட வேல்யூ அதுக்கு கோவேரியன்ஸ் வேல்யூன்னு தனி பார்ட்டாக நமக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிதானமாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் x of 2 பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் x of 2னா e ஆஃப் x2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் x3 - μ3 x4 - μ4 x5 - μ5. இதை நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிட்டு எழுதினாலும் சரி இல்லை டேரெக்டாக எழுதினாலும் சரி. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதணும்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா x3 - μ3 x4 - μ4 x5 - μ5. ஸோ இப்போ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நீங்கள் அந்த டாபிக் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மாற்றினோன்னா நம்மளோட நோட்டேஷன் இது தான் வரப்போகுது. ஸோ நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஒரு தடவை ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு கான்செப்டை தெளிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சிமிலர்லின்னு போட்டு கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூட்டியாக சிக்மா 3 வரும், 3 4 வேல்யூ அண்ட் 3 5 ஃபர்ஸ்ட் ரோ இவ்வளோ தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 3 4 4 4 4 5 3 5 5 4 5 5 இந்த மாதிரி வரும். இது எல்லா வேல்யூமே நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து அந்த 5x5 மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும்னா நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 6 1 -4 1 4 0 -1 0 2. இதுதான் கோவேரியன்ஸ் ஆஃப் x ஆஃப் 2 ஓட வேல்யூ. அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க ஹெச் பார்ட்டில். ஸோ இது எப்படி எழுதுறது? பி ஆஃப் எக்ஸ்னா பி ஆஃபோட வேல்யூ நமக்கு தெரியும். கோவேரியன்ஸுங்கிறப்ப மியூவோட நம்ம கம்பைன் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் x3 + x4 x5 மைனஸ் ரெலவெண்ட்டாக மியூ வேல்யூக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். கீழேயும் x3 + x4 - 2 x5 மைனஸ் தட்ஸ் தான். இந்த ஆர்டருக்கு அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கும். இப்போ இது ஃபுல்லாக சேர்த்து ஒரே ஒரு ஸ்டெப் தான், ஒன்றும் பண்ணல. இந்த வேல்யூ இன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முதல்ல இதை கம்பைன் பண்ணுவோம். அப்போ x3 - μ3 + x4 - μ4 x5 - μ5 இங்கே இதே மாதிரி தான் வரும். ஸோ தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுட்டு செகண்ட் ஆர்டர்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 டைம்ஸ் x3 - μ3 x4 - μ4 + 2 டைம்ஸ் x3 μ3 x5 - μ5 up to plus 2 times x4 minus μ5 x5 minus μ5 வரும். இப்போ இந்த வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ எடுத்திங்கன்னா இந்த ஆன்சரில் வரும். ஸோ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் செக் பண்ணுங்கள், கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஆர்டருக்கு ரெலவெண்ட்டாக இப்போ கோவேரியன்ஸ் நோட்டேஷனை மாத்திரம். ஸோ நோட்டேஷன் மாத்திரம் மீன்ஸ் இங்கே 3 3 இருந்ததுன்னா நீங்கள் சிக்மா 3 3ன்னு கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 4 இருந்தால் சிக்மா 4 4 5 5 இருந்தால் சிக்மா 5 5 இந்த மாதிரி எல்லா நோட்டேஷனையும் நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு வந்திருக்கிற மேட்ரிக்ஸில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணோம்னா ஸோ நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து வேல்யூலாம் எடுத்து எழுதுவோம். 6 4 6 சிக்மா 3 3 வேல்யூ சிக்மா 4 4 வேல்யூ 5 5 வேல்யூலாம் எடுத்து எழுதி ஒர்க் அவுட் பண்ணோம். நமக்கு வர ஃபைனல் ஆன்சர் 12 9 9 24. இது சிம்பிள் தான், பட் நம்ம அந்த ஒவ்வொரு டைமையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுனா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 பார்க்குறாங்க. ஸோ இது ரெண்டும் கம்பைண்ட் ஆனால் இப்படி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ரெலவெண்ட்டாக எல்லா பார்ட்டும் பார்த்தோம். அதுக்கடுத்து ரிசல்ட் x2 பேஸ்டாக என்னென்னு பார்த்துருந்தோம். இப்போ ரெண்டு கம்பைன் பண்ணோம்னா ரெண்டு டேட்டாவையும் சேர்த்து எழுதுங்க. அப்போ e ஆஃப் x1 - μ1 x2 - μ2 இது x1க்கு. அடுத்து x2க்கு பார்த்தீங்கன்னா x3 - μ3 x4 - μ4 x5 - μ5. ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் எடுத்திங்கன்னா 1 3 ரெலவெண்ட்டாக வரும். அடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் 1 4 1 1 லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 5. அடுத்து செகண்ட் ரோ பேஸ்டாக எடுத்திங்கன்னா 2 3 இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 4 இங்கே 2 5. ஸோ இதுக்கு இப்போ வேல்யூலாம் நம்ம எடுத்து ஹைலைட் பண்ணோன்னா நம்மளுடைய ஆன்சர் 1/2 - 1/2 0 1 - 1 0. இதுதான் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1 அண்ட் எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ. இப்போ லாஸ்ட் சப்டிவிஷனாக கோவேரியன்ஸ் ஆஃப் a ஆஃப் x1, b ஆஃப் x2 பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் a ஆஃப் x1, b ஆஃப் x2ங்கிறப்ப x1 டேட்டா அண்ட் x2 டேட்டாவை நம்ம இங்கே கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ x1 டேட்டாங்கிறப்ப நமக்கு தெரியும் ax1க்கு என்ன எழுதியிருந்தோன்னே x1 x2 பேஸ்டாக எழுதியிருந்தோம். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் μ1 பேஸ்டாக எழுதுங்க. அப்போ x1 - x2 - μ1 - μ2. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா x1 + x2 - μ1 + μ2. அடுத்து x2 பார்ட்டிஷனை நம்ம எழுதுனது x3 + x4 + x. ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாத்துலேயுமே இதோட டிரான்ஸ்போஸ் எழுதியிருப்போம். ஸோ ஒரே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது டிரான்ஸ்போஸ் எழுதிப்போம். இங்கே 2 வேரியபிள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, பார்ட்டிஷனாக பிரித்தது. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ x3 + x4 + x5 மைனஸ் μ3 + μ4 + μ5. செகண்ட் வேல்யூவாக இருக்கிறது x3 + x4 - 2 x5 மைனஸ் இதுக்கு ரெலவெண்ட்டாக μ வேல்யூ எழுதுங்க. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணுங்கள். ஸோ x1 - μ1 அடுத்து x2 - μ2. இங்கே கீழே எதுனா x1 - μ1 x2 - μ2. இந்த வேல்யூ அதே மாதிரி நம்ம ஆர்டராக எழுதணும். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் வேல்யூ எடுத்திங்கன்னா சிக்மா இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. டேரெக்டாக கூட எழுதிக்கோங்க. இங்கே அடுத்து 1 and 4 ஒரு ஆர்டர் வரும், 1 and 5 ஒரு ஆர்டர் வரும். அடுத்து 2 பேஸ்டாக எழுதுனீங்கன்னா 2 3 ஒரு ஆர்டர் வரும். இங்கே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கடுத்து எழுதுறது எல்லாமே மைனஸில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 3 and 2 4 2 5 இது ஃபஸ்ட் வேல்யூ. அடுத்து இந்த ரோ வச்சு இந்த வேல்யூவை எடுக்கணும், செகண்ட் வேல்யூவை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் வேல்யூ எடுத்திங்கன்னா இங்கே 1 3 அப்போ சிக்மா 1 3. அடுத்து 1 2 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் 5 இருக்கா, அப்போ சிக்மா x1 - μ1 அண்ட் x3 - μ5ங்கிறப்ப 2 சிக்மா 5. ஸோ இதே மாதிரி நம்ம நோட்டேஷனை மாற்றிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூவை கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ அந்த 5/5 மேட்ரிக்ஸில் எடுத்து எழுதணும்னா ஒர்க் அவுட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 0 0 0 0 வருது. இந்த பார்ட்டோட ஆன்சர்
ஜீரோ மேட்ரிக்ஸாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இந்த ப்ராப்ளத்தில். இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா கொஷின் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய சப்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க, கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்ம கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ண தேவையில்லை, டேரெக்டாகவே ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறது தான். பட் அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூவிலேருந்து நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் நோட்டேஷனுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம மாற்றுறதுல தான் கொஞ்சம் நம்ம புரிஞ்சு செய்கிற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர்லாம் ஈஸியாகவே கிடச்சிடும். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.